வணக்கம் நண்பா, உங்கள் பொறியாளர் சரவணன் பேசுகிறேன். ஒரு 20 நாளைக்கு அப்புறம் திருச்சி சைட்லேருந்து ஒரு அப்டேஷனுங்க. என்ன அப்டேஷன் சொல்லி கேட்டிங்கன்னா, நான் லாஸ்ட் டைமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஏஏசி கன்ஸ்ட்ரக்ஷனாக உள்ளுக்குள்ளே சைடு வால்லாம் வச்சுட்டு பிளாஸ்டிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேஷன் கொடுத்தேன். அந்த அப்டேஷன் என்னென்னா, ஏஏசி பிளாக் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ அப்டேஷன் கொடுத்துருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ என்ன நார்மலாக எல்லா பேரும் பண்ணுற பிளாஸ்டிக் தானே, இதில் என்ன அப்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறக்கோசம் தான் சின்ன சின்ன டீட்டெயில் கொடுக்குறக்கோசம் தாங்க. இதெல்லாம் எந்த இடத்துல இதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்கோசங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, எல்லா பேரும் சொல்கிற காரணங்கள் என்ன, கட்டி முடிச்சு 6 மாதம் தான் ஆச்சு சார், இதில் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல கிராக் வருதுங்க, இது என்ன ரீசன் எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் நிறைய இதில் வருது. அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நான் நிறைய இடத்துக்கு சைட்டு விசிட் போகிறேங்க. ஏன்னா நம்ம கம்பெனி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுதுங்க. அப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறப்ப தமிழ்நாடு ஃபுல்லாக என்கொயரிஸ் நான் போயிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பில்டிங்கும் பார்த்திங்கன்னா இதில் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பழைய பில்டிங்கெல்லாம் நான் வந்து இந்த ராஜபாளையத்தில் 1856 1856 கட்டின ஒரு பில்டிங்கு கணக்குப்படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50-70 வருஷம் ஆச்சுங்க. அந்த பில்டிங் வேறு மாதிரி இருக்குது, பழைய பில்டிங்கெல்லாம் வேறு மாதிரி இருக்குது, வேறு ஒரு தரத்தில் உண்டான இருக்குது. அதில் வந்து எந்த ப்ராப்ளமே பெரிய அளவில் இல்லைங்க. அது இப்போயும் ஆஸ் பர் இன்றைக்கி ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 80% ரீச் ஆகிற அளவுக்கு அதோட கண்டிஷன்ஸ் இருக்குங்க. ஆனால் இப்போ பண்ணக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டவுட் தானுங்க, கண்டிப்பாக சந்தேகத்துக்குரியமாக தான் இருக்குது. பட் அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குங்க. இதில் இந்த ஸ்டேஜில் பண்ணக்கூடிய தப்புன்னு சொல்லிடுறேன். பிளாஸ்டிங் பண்ணி முடிச்சிட்டோம். உள்ளுக்குள்ளே வந்து நான் இன்னொரு க்யூரிங் சொல்லியிருக்கணும். நான் வந்து ஏசி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால அந்த இடத்துல க்யூரிங் தேவையில்லை அப்படிங்கிறக்கோசரம் அந்த வீடியோ அவாய்ட் பண்ணியாச்சுங்க. பட் செங்கலில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கட்டு வேலையப்போ கண்டிப்பாக வந்து க்யூரிங் ரொம்ப ப்ராப்பராக பண்ணியே ஆகணுங்க. பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று போயிட்டுருக்குங்க, செங்கல்லே தான் பண்ணிட்டுருக்கு. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளது க்யூரிங் வந்து 7 days கண்டிப்பாக வந்து கண்டினியூவாக வந்து தண்ணியில் நனைச்சிட்டே தான் இருக்கணும் பில்டிங்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் உங்களுக்கு வந்து மாசான ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக வருங்க. ஏர் கிராக் வரும். நிறைய பார்த்திங்கன்னா பில்லரோட ஜாயின்லாம் ஃபுல்லாக லென்த்தாக வருங்க. நிறைய பேர் சொல்கிற காரணம், நிறைய பேர் வந்து அதுக்கு சொல்யூஷன் சொல்லிடுவாங்க. ஃபைபர் மெஷ் வச்சு பூசினா கிராக்கு வராதுன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த ஃபைபர் மெஷ் வச்சா அது வந்து உங்களுக்கு தெரியாதுங்க, உங்கள் கண் கூட தெரியாது. ஆனால் உள்ளே வந்து பில்டிங்குள்ளே கண்டிப்பாக வந்து டெவலப் ஆகுங்க, அதை மனசில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஏசி கன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z எல்லாமே பண்ணியிருக்கேன். அதனால் உள்ளுக்குள்ளே கட்டு வேலையில் க்யூரிங் பண்ணுற பற்றி அப்போ அப்டேஷன் கொடுக்குறேன். பிளாஸ்டிங் பண்ணி முடியாச்சு, நார்மலாக பீ சாண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. அந்த பீ சாண்டில் செட்டிநாடு சிமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா மற்ற சிமெண்ட்டு நான் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல. நான் வந்து ஸ்லாபோட காங்கிரீட்டுக்கு மட்டும் அல்ட்ராடெக் யூஸ் பண்ணுவேன். மற்ற எல்லாத்துக்கும் செட்டிநாடு ராம்கோ மட்டும் தான் யூஸ் பண்ணுறேங்க. மற்ற எந்த சிமெண்ட்டும் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு அதை யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து 1:5 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுங்கள். இந்த சீலிங் வந்து 1:4ன்னு யூஸ் பண்ணுங்கள். அதாவது எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 25 சட்டி வந்து இதுக்கும் சைடு வாளுக்கும், அதாவது பக்க சுவருக்கு ஒரு மூட்டை சிமெண்ட்டுக்கு 25 சட்டி போட சொல்லுங்கள். எந்த சட்டியில் அளக்குறீங்களோ சிமெண்ட் அளக்குறீங்களோ அதே சேம் சட்டியில் அதை போட சொல்லுங்கள். தென் என்னென்னா இந்த சீலிங்க்கு 20 சட்டி மட்டும் போட சொல்லுங்கள். சில மேசன்ஸ் தான் சொல்லுவாங்க 22 23 போடலாம் சார், அப்படிலாம் போட சொல்லாதீங்க. இதாக வந்து உங்களோட பில்டிங் நல்லா வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணாதீங்க. அதுவும் ஏர் கிராக்கு பெரிய ரீசன்ஸாக வந்து நிற்குங்க. ஏன்னா குறிப்பிட்ட டைமில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா சீலிங் பேந்துழுகுறது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வருங்க. அந்த சீலிங் பேந்துழுகுறது பார்த்திங்கன்னா ரேஷியோஸ் சொதப்பினீங்கன்னா இந்த பிளாஸ்டிங் பண்ண ஒரு 3/4 இன்ச்சும் பேந்து விழுந்துருமுங்க. ப்ளஸ் என்னென்னா மேலே பண்ண மதர் ரூஃப் இருக்கு இல்லைங்களா, அதுவே ரேஷியோ வந்து M20 இது பண்ணிங்கன்னா அதுவும் பேந்து தான் விழுவுங்க. ஸோ ரேஷியோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதை ப்ராப்பராக இது பண்ணிக்கோங்க. கிராக்குக்கான இன்னொரு ரீசனுங்க, ரேஷியோ அதை கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துக்குங்க. இது 1:5 25 செட்டிங்க, அது 20 செட்டிங்க. இதில் நீங்கள் பண்ணி முடிச்ச பிறகு பிளாஸ்டிங்லாம் முடிச்சுங்க. டோட்டலாக வந்து நம்ம பில்டிங்கில் டோட்டலாக இருக்க எல்லாமே முடிச்சு மொத்தமாக எனக்கு டைம் பார்த்திங்கன்னா 20 நாள் மொத்தமாக ஆயிருக்குங்க. இதில் கண்டினியூவாக 7 days வந்து கண்டினியூவாக க்யூரிங் பண்ணிகிட்டே வருது. நீங்கள் பில்டிங் பார்த்தா தெரியும், சொசம் தண்ணி நிற்கிதான். வேலை செய்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குங்க. ஆனால் பில்டிங் நினச்ச தரத்துக்கு வரணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நம்ம இது பண்ணுங்க. தண்ணி நிற்கிது எனக்கு வந்து நடக்க முடியும் அப்படிங்கிறனால நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் இது பண்ண வேண்டாமுங்க. நீங்கள் ப்ராப்பராக க்யூரிங் பண்ணிக்கிங்க. 7 days கண்டிப்பாக க்யூரிங் பண்ணுங்கள். அப்படி கிராக் வரல, ஒருவேளை ப்ராப்பராக க்யூரிங் பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னா கீழே இந்த இடத்துலேருந்து மேலே சீலிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் கிராக் வரும் அப்படின்னு சொல்லி உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு கிராக் வருங்க. நீங்கள் வந்த பின்னாடி அது கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணுறது இல்லை, இந்த இடத்துல அங்கங்கெல்லாம் கெமிக்கல் யூஸ் பண்ணி கிராக் இது பண்ணுறதுக்கு நீங்கள் 7 நாள் வந்து ரொம்ப சொதம்ப நல்ல ஒரு தண்ணியை விட்டு
மெயின் திங் என்னென்னா ரொம்ப உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா தண்ணியை வாங்கினாலும் விட்டுக்குங்க. ரொம்ப பிஹெச் வேல்யூ ரொம்ப இதாக இருக்குது, ரொம்ப தண்ணி வந்து உப்பு தன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் குடிக்கிறப்ப உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். உங்களால் வந்து ஸ்வீட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க. ஆனால் தண்ணி வந்து உப்பு தன்மையாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணால் உங்கள் பில்டிங் வந்து ஒரு ஏஜ் லைஃப் 40 வருஷம் வருதுன்னா 25 வருஷம் கூட வராதுங்க. அதெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாமுங்க. நல்ல தண்ணியாக வாங்கி ஒன்ஸ் பண்ணுறீங்க நல்ல விதமாக, ரொம்ப நல்ல விதமாக பண்ணிக்கோங்க. நல்ல தண்ணியை யூஸ் பண்ணி உப்பு தண்ணி மட்டும் யூஸ் பண்ண வேண்டாமுங்க. இந்த கிராக்கை இது பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஜில் பண்ணக்கூடிய பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ரொம்ப ப்ராப்பராக தண்ணி ஊற்றுங்க. உங்களோட இது வந்து எல்லா பேரும் பண்ணுற தப்பு இதுதானுங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, இப்போ மேசன் வந்து கூலிக்கு பேசிட்டுங்க, நிறைய பேர் இது என்னென்னா அவங்க ஒர்க் முடிச்சுன்னா அவங்க கிளம்பிடுவாங்க, வீட்டுக்காரங்களும் அந்த இடத்துல நிற்க முடியாத சூழ்நிலை வருங்க. சரி 2 நாள் தானே, அப்படி 2 நாள் கழிச்சு விட்டுக்கலாம், 4 நாள் கழிச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வரக்கூடிய ரிசல்ட் பார்த்திங்கன்னா அந்த கிராக்குக்கு உட்காந்து 10,000 20,000 செலவு பண்ணுங்க. இந்த பில்டிங்குள்ளே இது மொத்தமாக பார்த்திங்கன்னா இங்கே டெவலப் ஆகிற கிராக்கு இந்த சைடு வால் ஃபுல்லுமே 9 inch வரைக்கும் ட்ராவல் ஆகி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா எண்டு டு எண்டு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே எல்லாமே கிராக் வருங்க. மேலே வேணால் மெஷ் வச்சு முன்னாடி பூசி வந்து உங்கள் கண் பார்வைக்கு மனசு தேத்திக்கிட்டு வேணால் வெளியே தெரியாத மாதிரி வேணால் பண்ணிக்கலாமுங்க. ஆனால் உங்களோட பில்டிங் கிராக் ஆனது தானுங்க. ஸோ அதை நீங்கள் இது பண்ணுறதுக்கு அதை வர்றதுக்கு முன்னாடியே அது என்ன ப்ராப்பராக பண்ணணுமோ ப்ராப்பராக பண்ணுங்கள். ஒரு வீடு கட்டுறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் கட்டி முடிங்க. கரெக்டாக ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு க்யூரிங்கு எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக வர மாதிரி கரெக்டாக ஒரு 4 மாதம் அப்படிங்கிறது 5 மாதம் ஆனாலும் சரிங்க. அந்த 5 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து விடுங்க. அதே நேரத்தில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் ஆகணும், அதனால் நான் 1 வருஷம் வீட்டு கட்டுவேன் 1.5 வருஷம் வீடு கட்டுவீங்கன்னு நினச்சிங்கன்னா அது வந்து இதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த இது ஏற்கனவே இருக்க ஃப்ளோரோட சீலிங்கு, அந்த சீலிங்கு ஒரு லிமிட்டுக்கு தான் வந்து வெயிலில் காயணுங்க. ரொம்ப வெயிலில் காய்ச்சினா அதோட ஏஜும் ரொம்ப இது பண்ணும். நீங்கள் பார்த்துக்கு 1 வருஷம் ஆற போட்டு கட்டுறேன், 1.5 வருஷம் ஆற போட்டேன், 2 வருஷமாக வீடு கட்டுற ஆள்லாம் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஃபுல்லாக முக்கிலேருந்தே கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக ஆளை ப்ரிப்பேர் பண்ணி 2 இயர்ஸாக கட்டிகிட்டு இருக்காங்க. கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா கிளைமேட்டுமே அடாப்ட் பண்ணுவோம், மழை காலம் சம்மரு எல்லாத்தையுமே இது அப்படின்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க. இது வந்து எந்த இடத்துல சூட் ஆகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடோட சவுத்துனும் சரிங்க, டோட்டல் தமிழ்நாடே பார்த்திங்கன்னா ஐடியலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து தமிழ்நாடு தானுங்க. மற்றபடி கேரளாவும் கூட சொல்லலாம், கேரளாவில் வந்து வெயில் ஜாஸ்தி இல்லை. ஸோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணால் பரவாயில்லைங்க. ஃபுல்லாக மழையே தான் வந்துட்டுருக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்து வெயில் படாமல் பில்டிங் வரக்கூடாது அப்படிங்கிறக்கோசரம் பண்ணலாம். நம்ம கேரளாவோட பில்டிங் பண்ணுறப்ப என்ன பிரச்சனைனா, க்யூரிங் இது பண்ணவே முடியாதுங்க. அதாவது நம்ம பிளாஸ்டிங் பண்ணுறோம், ஒரு காங்கிரீட் போகிறோம்னா அது காயாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கண்டினியூ மழை பெஞ்சிட்ருக்கும், டெம்பரேச்சரும் ஹீட்டே வராதுங்க. ஸோ அங்கெல்லாம் நம்ம ஐடியலாக இந்த 1 வருஷம் ஆற போட்டு கட்டுறதெல்லாம் பண்ணலாம். பட் இங்கே திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் பண்ணுறப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 6 months அப்படிங்கிற மனசில் வச்சுக்கோங்க. அந்த 6 மாதத்துக்குள்ளே பில்டிங் முடிகிற மாதிரி இருக்கணுங்க. இது நம்ம ஆகக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா, எனக்கான டைம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து மொத்தமாக சீலிங் மொத்தமாக ஸ்லாப் மேலே போட்டு காங்கிரீட் போடுறதுக்கு மொத்தமான டைமிங் பார்த்திங்கன்னா 6 வாரம் ஆச்சுங்க. டோட்டலாக 6 வாரம். இதில் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு வாரம் மட்டும் அடிஷனலாக ஆச்சு. அந்த 1 வாரம் மட்டும் இடையில நான் கேப் விட்டணுங்க. அதாவது வேலைக்கு 1 வாரம் லேக் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாரம் வேறு ஒரு ரீசன்னால் அந்த 1 வாரம் மட்டும் ஆற போட்டு பண்ணிச்சு. மொத்தமாக கணக்குப்படி பார்த்திங்கன்னா 7 வாரம்ங்க. மொத்தமாக இதுலேருந்து ஆரம்பித்து மேலே வரைக்கும் போட்டு ஸ்லாப் எல்லாமே கமுத்தி மொத்தமாக முடிக்கிற ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக 7 வாரம்ங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா 26 சதுரம்ங்க. 20 சைடு பார்த்திங்கன்னா 27க்கு ஓவரால் லென்த்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு 91 அடி, கிட்டத்தட்ட நியர்லி 71 + ஒரு 16ங்க, 85 சம்திங் வருதுங்க. கிட்டத்தட்ட 85 லென்த்து ஓவரால் லென்த்து. இதை கமுத்துறதுக்கு கரெக்டாக 7 வாரம் எனக்கு மொத்தமாக இருக்கக்கூடிய டைமுங்க. தென் பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 6 வாரம் ஆயிருக்குங்க உள்ளுக்குள்ளே. இதுக்கப்புறம் டைல்ஸ் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட 1.5 மாதம்னு வச்சுக்கோங்களேன். மெயின் ஸ்டேஜ் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணுறதுங்க. ஃப்ரேமுக்கு 1.5 மாதம் ப்ளஸ் அதுக்கப்புறம் பிளாஸ்டிங் 1 மாதம், டைல்ஸு எலக்ட்ரிக்கல் இதுக்கெல்லாம் ஒவ்வொரு மாதங்க. அப்போ 4.5 மாதம் அப்படின்னு வச்சாலுமே உங்களுக்கு சில டைமில் வராமல் இருக்கும். அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டாண்டர்டாக 6 monthsக்குள்ளே அந்த ஃப்ளோர் வந்து கண்டிப்பாக முடிச்சிடணுங்க. க்யூரிங்கு ப்ராப்பர் ஆகணும். அதே சேம் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்பீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 3 மாதத்துக்குள்ளே பில்டிங்லாம் முடிச்சிங்கனாலும் அதுவும் டேஞ்சருங்க. ஏன்னா க்யூரிங் ப்ராப்பராக பண்ண முடியாது. கரெக்டாக 7 நாள் ஆற போட்டு பண்ண அப்படிங்கிறது 3 நாளில் டக்குன்னு சடனாக பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. ஸ்டாண்டர்டாக 4.5 மாதம் டு 6 மாதம் உங்கள் பில்டிங்க்கான ஓவரால் செய்யக்கூடிய மொத்த டைமிங்னு வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு டைமிங்க ரொம்ப கம்மியாக தேவைப்படுச்சுன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கேன்.
ஸோ எனக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா 6 வாரத்துக்குள்ள முடிச்சுட்டு மேலே ஸ்லாபு மற்ற எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கான டைமிங் ரொம்ப ரொம்ப மினிமிஸ்டிக்காக தேவைப்படுச்சுங்க. இது மட்டும் தான் ஏஐசிக்கும் மற்ற பில்டிங்க்கான இதுங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் க்யூரிங் ரொம்ப மஸ்ட்டுங்க. பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் தண்ணி விடாமல் இருக்கக்கூடாதுங்க. உங்களோட கன்வீனியன்ட்டுக்கோசரம் எனக்கு வேலை இருக்குங்கிறக்கோசரம் பில்டிங் இருக்குது ஏதாச்சும் சம்திங் பண்ணிங்கன்னா அது உங்கள் குழந்த மாதிரிங்க. நீங்கள் பண்ணுறதுல நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஒரு விஷயத்தை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரிசல்ட் வந்து ரொம்ப ப்ராப்பராக வருங்க. நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணல, அதில் லேசியாக இல்லை சின்ன சின்ன விஷயத்தில் எனக்கு அது இந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பண்ணுறப்பையும் சரி நார்மலாக காங்கிரீட் போடுறப்பையும் சரிங்க ஃபஸ்ட்டு 4 நாள் க்யூரிங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஒன்றும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். இல்லாட்டி அந்த விஷயத்தை தள்ளி போட்டுட்டு உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் வந்து அந்த இதை வந்து பண்ணுங்கள். பிளாஸ்டிக் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு 4 நாள் காங்கிரீட் போடுறப்ப ஃபஸ்ட்டு 4 நாள் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க. அடுத்த நாளும் கூட தவறதில் ஒன்றும் பிரச்சனை 5ஆம் நாள் 6ஆம் நாளும் கூட பிரச்சனை இல்லைங்க. அது பெருசாக தண்ணி வந்து அதோட ஈரமே அதுக்குள்ளே நிற்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் கம்பல்சரி அந்த 7 நாளில் 4 நாள் கண்டிப்பாக மஸ்ட்டுங்க. உங்களுக்கு டைம் ஒதுக்கின பின்னாடி பிளான் பண்ணி பண்ணுங்கள். பிளான் பண்ணி எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படி பண்ணிங்கன்னா நம்மளோட பில்டிங்க்கு நம்மளே வந்து ஒரு குறிப்பிட்ட லைஃப்பை நம்மளே எடுத்துக்கிற மாதிரிங்க. நல்லபடியாக பண்ணுங்கள். ஏதாச்சும் கன்சல்டேஷன் இல்லை வந்து என்ன என்கொயரி சம்மந்தமாக எது இப்போ ஏஐசி கன்சல்டேஷன் சரிங்க, மற்ற கன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டும் சரிங்க, இல்லை அது சம்மந்தமான எந்த டீட்டெயில் தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க. எந்த விதமான என் மொபைல் நம்பர் இதில் வந்து நான் அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடுங்க. நல்ல விதமாக உங்கள் பில்டிங் செஞ்சு முடிங்க. ஏன்னா பில்டிங் அப்படிங்கிறது எல்லாத்தோட கனவுங்க. அந்த கனவு வந்து இப்போ வரைக்கும் எனக்குமே என்ன அந்த கனவுன்னா அமையலைங்க. நான் இத்தனை பில்டிங் கட்டிட்டேன், பட் எனக்குமே என்ன அந்த கனவு அமையலை. ஏன்னா நிறைய பேர்த்தோட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 5 வருஷம் சேவிங்ஸுங்க ஒரு வீடு அப்படிங்கிறது. அப்போது அதை நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா நிறையா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு அப்படிங்கிறது எந்த மாதிரின்னு தெரியல. ஆனால் 20 வருஷம் சேவிங்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலும் கூட நம்ம மனசு எவ்வளோ வலிக்குன்னு சொல்லி நல்லாவே தெரியுங்க. ஏன்னா நான் பட்டிருக்கேன், நிறையா பட்டிருக்கேன். ஆஸ் இன்ஜினியராக நானும் கூட நிறைய அடி விழுந்துருக்குங்க. ஸோ நீங்கள் பண்ணுறத ரொம்ப ப்ராப்பராக பண்ணுங்கள். ஒன்று சொல்லிடுறேங்க, இது வந்து பேசினா லென்த்தியாக போயிட்டே இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆள் இருக்கு இல்லைங்களா, அந்த கொடுக்கக்கூடிய ஆளில் நீங்கள் எப்போயுமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரையும் அங்கே இருக்கிற மேஸ்திரியும் குத்தம் சொல்லாதீங்க. அந்த குத்தம் சொல்கிற இது எப்போயுமே இருக்கக்கூடாதுங்க. ஏன் இருக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு செலக்டிவாக ஒரு பர்சனை சூஸ் பண்ண தெரியலைங்க. ஆஸ் எ கஸ்டமராக உங்களுக்கு செலக்டிவாக ஒரு பர்சனை சூஸ் பண்ண தெரியல. அதுதான் உங்களோடதுங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் ஏமாளியாக சில இடத்துல நான் கம்பெனி ஆரம்பித்த ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து நான் ஏமாளியாக இருந்திருக்கேன். அது காரணம் என்னங்காட்டி நான் மட்டும் தானுங்க. நான் தான் கரெக்டான ஆளை சூஸ் பண்ணல. நான் தான் வந்து சில ஃபினான்ஷியலாக பிஸ்னஸ்க்குள்ளே கரெக்டான ஆளை சூஸ் பண்ணாமல் இருந்தேங்க. அதே மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணுற ஆளை நீங்கள் ரொம்ப செலக்டிவாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு குவாலிட்டி வைஸில் யார் வந்து காம்ப்ரமைஸ் இல்லாமல் செய்கிறாங்களோ, யார் வந்து நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறது பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் பண்ணுற தப்பு என்னன்னாங்க, நான் வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு சொல்கிறேன், இன்னொருத்தர் வந்து ஒரு 1900 ரூபாய்க்கு சொல்கிறேன், அப்படி இன்னொருத்தர் வந்து 1700 ரூபாய்க்கு சொல்கிறாருன்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1700 ரூபா சூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் என் மனசுக்குள்ள இருக்குங்க. கேட்குறது தப்பாக நினச்சிக்கோண்ணா, நீங்கள் சூஸ் பண்ணுற இருக்கலே லீஸ்ட்டில் சூஸ் பண்ணுறீங்க, ஆனால் வேலை மட்டும் பெஸ்ட்டில் வேணும்னா எப்படி நடக்குங்க? நான் கூட அதான் முன்னாடி நினச்சிருந்தேன். ஒரு ஸ்டெப்பில் வாங்குறப்ப கூட 150 ரேஞ்சில் நான் போய் வாங்கிட்டு பிராண்டட் வந்து ஜஸ்ட் அதுலேருந்து ஒரு 30 ரூபா 40 ரூபா தள்ளி இருக்குது. ஆனால் அதோட உழைக்கிற நாட்கள் பார்த்தீங்கன்னா ஜாஸ்திங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு பூராமே 150 ரூபா தானே செருப்பு, அந்த 150 ரூபா செருப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா கரெக்டாக 1 மந்த்துக்குள்ளே பிஞ்சு போயிடுவோம். திரும்ப அதே 150க்கு வாங்க, திரும்ப பிஞ்சு போய் இப்படியே போயிட்டே இருந்துச்சுங்க. அப்புறமேல ஒரு முடிவு பண்ணேன், எல்லா பொருளுமே நார்மலாக யூஸ் பண்ணுற ஹெட்ஃபோன்ஸு மொபைல்ஸு இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டடாக வாங்கிக்கிறேங்க. பிராண்டடாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுலேருந்து ஒரு மினிமம் ஒரு குறிப்பிட்ட நாள் அப்படிங்கிறதுங்க. இது 1 மந்தில் நம்மளுக்கு வந்து லைஃப் போகிறது, அது வந்து 3 மந்த் உழைக்குதுங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கான ஸ்பெண்ட் அப்படிங்கிற நார்மலான ஒரு செருப்புக்கே அந்த மாதிரினா நீங்கள் இதை நினச்சி பார்த்தீங்க, உங்கள் பில்டிங் அப்படிங்கிறது உங்கள் 20 வருஷ உழைப்புங்க. வயிற்றை கட்டி வாயை கட்டி எல்லாமே சம்பாதிக்கிறீங்க. ஸோ ரொம்ப செலக்டிவாக சூஸ் பண்ணுங்கள். நல்ல ஆளுக்கிட்ட வேலைக்கு கொடுத்து நல்லபடியாக முடியுங்க. ஏதாச்சும் ஒரு ஏஐசி சம்மந்தமாக இல்லைங்க, மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டவுட் தேவைப்படுது, ஏதாச்சும் ஒரு ஃப்ளோரிங்கு மற்ற ஏதாச்சும் இது பண்ணணும் அப்படிலாம் தண்ணி தொட்டி சம்மந்தமாக எந்த டவுட்டு ஏதாச்சும் ஒரு சம்மந்தமாக என்ன கட்டட சம்மந்தமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய நாலேஜில் என்ன படுதோ, நான் அந்தளவுக்கு பெரிய ஏஜ்டு பர்சன்லாம் இல்லைங்க. நான் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 to 8 வருஷத்துக்குள்ளே நான் ஒரு சில நாலேஜை நான் கெயின் பண்ணியிருக்கேனுங்க. அந்த நாலேஜுக்குள்ளே எனக்கு அது தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடுச்சு. ஒருவேளை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன இருக்கோ அதை ஃப்ராங்காக உங்களுக்கு நான் வெளிப்படையாக நான் சொல்கிறேனுங்க. ஷூராக உங்களோட சப்போர்ட்டில் தான் இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கேன். நல்லபடியாக இது பண்ணுங்கள். என்ன டவுட்னாலும் என்னோடய நம்பருக்கு கூப்பிடுங்க. 9361703819.
வெரி தேங்க்யூ ஆல்.